ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 26 ஜனவரி 2025. बाबा சொல்றாரு, वर्तमान समय विश्व कल्याण करने का सहज साधन अपने श्रेष्ठ संकल्पों की एकाग्रता द्वारा सर्व आत्माओं की भटकती हुई बुद्धि को एकाग्र करना है. தற்சமயத்தில் உலக நன்மை செய்வதற்கான சகஜமான சாதனம் என்ன என்றால், தங்களுடைய மிகவும் உயர்ந்த, அதாவது சிரேஷ்டமான எண்ணங்களின் ஒருமுகப்படுத்தும் தன்மையின் மூலமாக அனைத்து ஆத்மாக்களின் அலைந்து கொண்டிருக்கின்ற புத்தியை ஒருமுகப்படுத்த வேண்டும். தற்காலத்திலே உலக நன்மையினுடைய காரியத்தை செய்யறதுக்கு சகஜமான வழிமுறை என்று பாபா என்ன சொல்றார்? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களினுடைய புத்தி அலைந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த புத்தியை ஒருமுகப்படுத்தக்கூடிய சக்தி நம்ம சங்கல்ப சக்தி மூலமாக கொடுக்கணும். सारे विश्व की सर्व आत्माएं विशेष यही चाहना रखती है कि भटकी हुई बुद्धि एकाग्र हो जाए व मन संकल्पों से एकाग्र हो जाए. முழு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களும் விசேஷமாக ஒரே ஒரு விருப்பம்தான் வைத்திருக்கின்றார்கள். என்ன என்றால், அலைந்து திரியக்கூடிய புத்தியை ஒருமுகப்படுத்த வேண்டும் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தன்மையை நீக்கி மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். புத்தி பல விஷயங்களிலே அலைகிறது, அலைப்பாய்கிறது. மனமும் சஞ்சல நிலையில இருக்கு. ஏனென்றால் அது நினைப்பதற்கு, மனம் நினைப்பதற்கு, யோசிப்பதற்கு, ஒருத்தருக்கு தன்னை சுற்றி, தன்னை பற்றியும் சரி, தன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அப்ப புத்தியும் அலை பாய்ந்த நிலையில இருக்கு, மனசையும் ஒருமுகப்படுத்த முடியல. அதனால உலகத்துல எல்லா ஆத்மாக்களுமே இப்ப இதை விருப்பப்படுறாங்க. மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்தினாதான் எந்த காரியத்தையுமே செய்ய முடியும். அதனால அதை விரும்புறாங்க. அப்ப பாபா சொல்றாரு, ய விஸ்வ கி மாங் வ சாஹனா தப் பூரி கர் சகேங்கே जब एकाग्र होकर मनसा शक्तियों का दान देंगे. உலகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் இந்த ஒரு விருப்பத்தை அல்லது தேவையை எப்பொழுது நம்மாலே பூர்த்தி பண்ண முடியும் என்றால், எப்பொழுது நாம் எல்லோரும் ஒருமுகப்பட்ட நிலையில் மனசா சக்திகளை தானமாக கொடுப்போமோ, மனதினுடைய சக்திகளை தானமாக தருவோமோ, அப்போதான் இந்த மாதிரி உலகத்தினுடைய ஆத்மாக்களுக்கு நாம இந்த குறிப்பிட்ட சேவையை பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப அவசியமான ஒரு சேவை. இது ஒரு தேவை அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் மனமும் புத்தியும் ஒருமுகப்படாமல் மனிதனால எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. அப்படி செய்தாலும் அது சரிவர இருக்காது. அதனால இந்த ஒரு சக்தியை, இந்த தானத்தை நாம மனதின் சக்திகள் மூலமாக கொடுக்கணும் என்று பாபா இன்றைக்கு அவ்யக்த சமிக்கையில புரிய வைக்கிறாரு. அதற்கு முதல்ல நம்முடைய மனமும் புத்தியும் ஒருமுகப்பட்ட நிலையில இருக்கணும். அதனால நாம ஒருமுகப்படுத்தும் சக்தியை அமைதி சக்தியின் மூலமாக நமக்குள்ள சேகரிச்சு பிறகு நாம உலகத்திற்கு இந்த குறிப்பிட்ட விஷயத்திலே யோகதானம் செய்வோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.